மச்சான், அன்னைக்கு நம்ம வந்து ஹில்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் ம், அரபில. இன்னைக்கு என்னதுன்னா நம்ம ஜென்ரலா வந்து ம், சில விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்கலாங்களா? தாராளமா. மச்சான், இப்ப நம்ம எங்க போறோம் ம், அப்படின்றத வந்து எப்படி அரபில சொல்றது? ஓகே. ஸோ இதை வந்துட்டு ஜென்ரலாக எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒயின் ஒயின் நம்ஷி ஒயின் ஒயின் நம்ஷி அப்படின்னா எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். அப்படி இல்லை, ஒரு எஜிப்ஷியனாக இருக்கிறாங்கன்னா ஒயின்னு சொல்லிட்டு பயன்படுத்த மாட்டாங்க, ஃபீன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. ஃபீன் நம்ஷி. இப்போ ஒயின் நம்ஷி, ஃபீன் நம்ஷி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். ஓகே மச்சான், இப்ப நம்ம ம், வந்து அதை கத்துக்கிட்டோம். இப்ப நான் ஒருத்தவங்களை கூப்பிடணும், ம், இங்க வாங்க ம். அப்படின்றது வந்து எப்படி மச்சான் அரபில சொல்றது? ஸோ நம்ம கூப்பிடும்போது வந்துட்டு தால் ஹுனா, தால் ஹுனா அப்படின்னு கூப்பிடலாம். பட் ஆனால் இமாராத்தியா இருந்தாங்கன்னா ஹுனான்னு சொல்ல மாட்டாங்க, ஹினி அப்படின்பாங்க. தால் ஹினி, தால் ஹுனா, தால் ஹினி அப்படின்னா இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். எல்லா நம்ஷி. எனக்கு புரியல, என்ன சொன்னீங்க? ஓகே, வாங்க மாப்பிள்ள போகலாம், அதை தான் சொன்னேன் அரபிக்கில். எல்லா நம்ஷி அப்படின்னா வாங்க போகலாம் அப்படின்னு அர்த்தம்.